வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். மன்னர் இளஞ்செழியன் தனது பிரம்மாண்டமான அரண்மனை அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அவரது முகம் மிகுந்த கர்வத்துடனும் பேராசையுடனும் காணப்படுகிறது. அமைச்சர் பெருவழுதி கவலை தோய்ந்த முகத்துடன் மன்னரின் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அரண்மனையின் பின்புறம் பெரும் செல்வக் குவியல்கள் பூட்டப்பட்டு கிடக்கின்றன. நாட்டின் எல்லையில் புதிய மருத்துவமனை மற்றும் சாலைகள் அமைக்க நிதி கோரி வரும் மக்கள் குழுவினர் அரண்மனைக்கு வருகிறார்கள். மன்னர் இளஞ்செழியன் அவர்களின் கோரிக்கையை அலட்சியமாக நிராகரித்து கைகளை அசைத்து வெளியேறச் சொல்கிறார். இவரல் கஞ்சத்தனம். மக்கள் ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து நிற்கிறார்கள். அமைச்சர் பெருவழுதி மன்னரிடம் தனியாக பேசுகிறார். கஞ்சத்தனமாக இருப்பது ஒரு அரசனுக்கு அழகல்ல என்று அவர் மென்மையாக அறிவுரை கூறுகிறார். ஆனால் மன்னர் இளஞ்செழியன் அமைச்சரின் சொற்களை கேட்க மனமில்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். புகழ்பெற்ற முனிவர் தவச்செல்வர் அரண்மனைக்கு வருகை தருகிறார். அவர் மிகுந்த ஞானமும் தவ வலிமையும் உடைய பெரியவர் ஆவார். அரண்மனை வாயிலில் காவலர்கள் அவரை மரியாதையுடன் வரவேற்று அழைத்து வருகிறார்கள். முனிவர் தவச்செல்வர் அரசவைக்குள் நுழைகிறார். அமைச்சர் பெருவழுதியும் பிற அதிகாரிகளும் எழுந்து நின்று அவரை வணங்குகிறார்கள். ஆனால் அரியணையில் இருக்கும் மன்னர் இளஞ்செழியன் தனது பதவியின் தலைக்கணத்தால் முனிவரை மதிக்காமல் அமர்ந்திருக்கிறார். மான் பிறந்த மானம், வீண் பெருமை. முனிவர் தவச்செல்வர் மன்னரின் கர்வத்தைக் கண்டு அமைதியாக புன்னகைக்கிறார். அவர் மன்னருக்கு நல்வழி காட்ட நினைத்து அறநெறிகளைப் பற்றி பேசத் தொடங்குகிறார். மன்னர் இளஞ்செழியன் அலட்சியமாக தனது விரல் மோதிரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முனிவர் தவச்செல்வர் மன்னருக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார். அமைச்சர் பெருவழுதி முனிவரின் பின்னால் சென்று மன்னிப்பு கேட்கிறார். மன்னர் இளஞ்செழியன் எதற்கும் கவலைப்படாமல் கர்வத்துடன் சிரிக்கிறார். அன்றிரவு பக்கத்து நாட்டு ஒற்றர்கள் சிலர் மன்னரை சந்திக்க ரகசியமாக வருகிறார்கள். அவர்கள் அண்டை நாட்டின் மீது சூழ்ச்சி செய்து போர் தொடுக்க திட்டம் தீட்டுகிறார்கள். மன்னர் இளஞ்செழியன் அந்த தீய திட்டத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார். மானா உவகே, தீயவற்றில் மகிழ்த்தல். அமைச்சர் பெருவழுதி இந்த சூழ்ச்சியை அறிந்து மன்னரை தடுக்க ஓடி வருகிறார். அறமற்ற வழியில் அண்டை நாட்டை பிடிப்பது பெரும் அழிவை தரும் என்று எச்சரிக்கிறார். மன்னர் இளஞ்செழியன் அமைச்சரின் பேச்சை உதாசீனப்படுத்தி சத்தமாகச் சிரிக்கிறார். மன்னர் இளஞ்செழியன் தனது பேராசையினாலும் கர்வத்தினாலும் அண்டை நாட்டின் மீது நியாயமற்ற போரை பிரகடனம் செய்கிறார். அமைச்சரின் அறிவுரைகளை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு படைகளை தயார் செய்ய ஆணையிடுகிறார். அரண்மனை முழுக்க பதற்றம் தொற்றிக் கொள்கிறது. போர் தொடங்குகிறது. ஆனால் மன்னர் இளஞ்செழியனின் கஞ்சத்தனத்தால் படைவீரர்களுக்கு சரியான ஆயுதங்களோ உணவோ வழங்கப்படவில்லை. இதனால் வீரர்கள் போர்க்களத்தில் பலவீனமடைந்து பின்வாங்குகிறார்கள். மன்னர் அதிர்ச்சியுடன் போர்க்களத்தை பார்க்கிறார். போரில் மன்னர் இளஞ்செழியனின் படை முற்றிலும் தோல்வியடைகிறது. இத்திரி நாட்டுப் படைகள் அவரது அரண்மனையை சூழ்ந்து கொள்கின்றன. மன்னர் தனது கர்வமெல்லாம் அடங்கி பயத்துடன் அரியணையை விட்டு இறங்கி ஓடுகிறார். மன்னர் இளஞ்செழியன் நாட்டை இழந்து எளிய உடையில் காட்டை நோக்கி தப்பி ஓடுகிறார். கஞ்சத்தனத்தால் சேர்த்த செல்வமும் பதவியால் வந்த கர்வமும் அவரை கைவிட்டுவிட்டன. அவர் காட்டில் தனியாக நடந்து செல்லும்போது பசியாலும் களைப்பாலும் வாடுகிறார். காட்டின் நடுவே ஒரு மரத்தின் அடியில் முனிவர் தவச்செல்வரின் ஆசிரமம் அமைந்திருக்கிறது. அங்கு முனிவர் தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். தற்செயலாக மன்னர் இளஞ்செழியன் அந்த இடத்தை வந்தடைகிறார். முனிவர் தவச்செல்வரை கண்டதும் மன்னர் இளஞ்செழியனுக்குத்தான் அன்று செய்த தவறு நினைவுக்கு வருகிறது. அவர் தனது கர்வத்தை முற்றிலும் இழந்து முனிவரின் காலடியில் விழுந்து அழுகிறார். தனக்கு நல்வழி காட்டுமாறு வேண்டுகிறார். முனிவர் தவச்செல்வர் மன்னரை தூக்கி நிறுத்தி அவருக்கு தாகத்திற்கு தண்ணீரும் உணவும் தருகிறார். மன்னரின் கண்களில் இப்போது கர்வத்திற்கு பதிலாக பணிவு தெரிகிறது. முனிவர் அவருக்கு திருக்குறளின் பொருளை மெதுவாக விளக்கத் தொடங்குகிறார். முனிவர் தவச்செல்வர் இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு என்ற குறளை கூறி அதன் அர்த்தத்தை விளக்குகிறார். கஞ்சத்தனம், வீண் பெருமை, தீயவற்றில் மகிழ்ச்சி ஆகியவையே
ஒரு அரசனை அழிக்கும் குற்றங்கள் என்று கூறுகிறார். மன்னர் இளஞ்செழியன் கைகளை கூப்பி அதை கேட்கிறார். ஞானம் பெற்ற மன்னர் இளஞ்செழியன் முனிவரின் ஆசியுடன் மீண்டும் தனது நாட்டுக்கு திரும்புகிறார். அங்கு அமைச்சர் பெருவழுதி அவரை வரவேற்கிறார். மன்னரின் முகத்தில் இப்போது கர்வத்திற்கு பதிலாக பேரமைதியும் தர்மமும் குடிகொண்டிருக்கின்றன. மன்னர் இளஞ்செழியன் தனது தவறை திருத்திக் கொண்டு ஏழைகளுக்கும் தேவையானோருக்கும் வாரி வழங்குகிறார். பெரியோர்களை மதித்து நடக்கிறார். தீய வழிகளை முற்றிலுமாக தவிர்க்கிறார். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மன்னரை பாராட்டுகிறார்கள். மன்னர் இளஞ்செழியன் மீண்டும் அரியணையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இப்போது அவர் ஒரு சிறந்த தர்மசாஸ்திர ஆட்சியாளராக திகழ்கிறார். முனிவர் தவச்செல்வரும் அமைச்சர் பெருவழுதியும் இருபுறமும் இருக்க நாடு அமைதியுடனும் செழிப்புடனும் விளங்குகிறது. கஞ்சத்தனம், வீண் பெருமை, தீய மகிழ்ச்சி நீங்கிய நல்வாழ்வு அது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.